உலகுக்கு அன்பை போதித்த இயேசுநாதர் பிறந்த பெத்லகேமில் கிறிஸ்துமஸ் பெருவிழா கூலாகலம். போரால் தடைபட்டிருந்த விழா 2 ஆண்டுகளுக்கு பின் மகிழ்ச்சி கரைபுரள கொண்டாட்டம். வேளாங்கண்ணி ஆரோக்கிய அன்னை பேராலயத்தில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம். குடிலில் பிறந்த குழந்தை இயேசுவின் பாதத்தில் முத்தமிட்ட பாதிரியார்கள். சென்னை சாந்தோம் பேராலயத்தில் திரளான கிறிஸ்தவர்கள் பிரார்த்தனையில் பங்கேற்பு. பெசநகர் அன்னை வேளாங்கண்ணி தேவாலயத்தில் இயேசுவிறப்பு நிகழ்வை காண திரண்டனர். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள தேவாலயங்களில் நடைபெற்ற நள்ளிரவு சிறப்பு திருப்பலி. குடும்பமாக பங்கேற்று கிறிஸ்தவர்கள் பிரார்த்தனை. கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சலில் நடுக்கடலில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம். விசை படகுகளில் கேக் வெட்டியும் ஆடிப்பாடியும் கரைபுரண்டது உற்சாகம். நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களிலும் களை கட்டிய கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம். உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கொண்டாடும் கிறிஸ்துமஸ் விழா. தேவாலயங்களில் திரண்டு மனமுருக பிரார்த்தித்து வழிபாடு. சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்தில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம். விண்வெளியில் பறந்தபடி கிறிஸ்துமஸ் வாழ்த்து. மனித குலத்தின் நன்மைக்காக இயேசு கிறிஸ்து செய்த தியாகத்தை நினைவுபடுத்தும் நாள் கிறிஸ்துமஸ் என குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வாழ்த்து. இயேசுவின் போதனைகள் சமூகத்தில் நல்லிணக்கத்தை பேணி பாதுகாக்கட்டும் என பிரதமர் மோடி கிறிஸ்துமஸ் வாழ்த்து. டெல்லியில் உள்ள கத்தீட்ரல் தேவாலயத்தில் மனமுருக பிரார்த்தனையில் ஈடுபட்ட பிரதமர் மோடி கிறிஸ்துமஸ் நாளையொட்டி நடைபெற்ற கூட்டு திருப்பலியிலும் பங்கேற்பு. இயேசுபிரான் காட்டிய அன்பு வழியில் அறநெறிகளை பின்பற்றி வாழும் பெருமக்களுக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவு. அன்பால் உலகை ஆட்கொண்ட தேவகுமாரனாகிய இயேசுபிரான் அவதரித்த இந்நன்னாளில் உலகமெங்கும் அன்பு தவிழ வாழ்த்துவதாக எதிர்க்கட்சித் தலைவர் EPS பதிவு. வட மாநிலங்களில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தில் சிறுபான்மையினர் தாக்கப்பட்டதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம். சிறுபான்மையினர் அச்சமின்றி வாழ துணையிருப்பதில்தான் பெரும்பான்மையினரின் பலமும் குணமும் இருப்பதாக பதிவு. கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கு நாளை மறுநாளும் கள ஆய்வுக்கு செல்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். 3868 கோடி மதிப்பிலான திட்டங்களை தொடக்கி வைப்பதோடு 4,82,000 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கவும் ஏற்பாடு. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்கிற பெயரில் மீண்டும் தேர்தல் பரப்புரையை தொடங்கும் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி வரும் 28ஆம் தேதி தொடங்கி 3 நாட்களுக்கு தேர்தல் பரப்புரை மேற்கொள்கிறார். திமுக கூட்டணியில் இந்த முறை அதிக தொகுதிகளை கேட்போம் என மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் தகவல். இதற்கு முன்பு 20 முதல் 22 தொகுதிகளில் கூட மார்க்சிஸ்ட் கட்சி போட்டியிட்டிருப்பதை குறிப்பிட்டு பேட்டி. போட்டியிட வேண்டும் என்றுதான் எல்லா கட்சிகளும் விரும்புவாங்க. நாங்களும் அதுதான் விரும்புறோம். நாங்கள் தான் அதான் வற்புறுத்துறோம். அது உரிய நேரத்தில் பேச்சுவார்த்தை குழுவோடு உட்காருகிற போது கூடுதல் தொகுதிகளை பெறுவதற்கான எல்லா முயற்சிகளையும் நாங்கள் மேற்கொள்வோம். அதிமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு 6 சீட் கொடுப்பதாக வெளியான தகவலுக்கு பிரேமலதா மறுப்பு. எந்த கட்சி அப்படி அறிவிப்பை வெளியிட்டதோ அந்த கட்சிக்கு இது அழிவு காலம் எனவும் சாபம். கட்சி சார்பாக அந்த அறிவிப்பு வந்ததா நீங்க சொல்றீங்களோ, இதுவே அந்த கட்சிக்கு அழிவு காலத்தை உண்டாக்கும் என்பதையும் நான் உறுதியா சொல்றேன். இது அந்த கட்சியில இருக்கிற நிர்வாகிகளோ தொண்டர்களோ ஏத்துக்குவாங்களா? இன்னைக்கு அதிமுக பாஜக தான் இன்னைக்கு ஆலோசனை பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நான் கேட்கிறேன், இப்போ எங்களுக்கு எல்லாம் உரிமை இருக்கு. எப்ப எங்க பேரை நீங்க யூஸ் பண்ணீங்களோ we have all the rights to ask. இன்னைக்கு அவங்க அறிவிச்ச அறிவிப்ப அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் ஏற்றுக்குவாங்களா?
பிஜேபியில் இருக்கிற நிர்வாகிகள் தொண்டர்கள் ஏற்றுக்குவாங்களா என்பதற்கு பதில் சொல்லணும். சும்மா அப்படியே தட்டி விடக்கூடாது. இது கட்சி, இதுக்காக உயிரை கொடுத்து இன்னைக்கு கோடிக்கணக்கான பேர் இதுக்காக கட்சிக்காக உழைத்துக்கிட்டு இருக்காங்க. கேரளாவில் கிறிஸ்துமஸ் பாடல் பாடிய சிறுவர்கள் மீது RSS ஆதரவாளர் தாக்குதல் நடத்தியதாக தவிக நிர்வாகி அருண்ராஜ் குற்றச்சாட்டு. வட மாநிலங்களில் சிறுபான்மையினர் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் ஒற்றுமைக்கும் நல்லிணக்கத்துக்கும் விடும் சவால் எனவும் கண்டனம். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே நிகழ்ந்த கோர விபத்து சம்பவத்தில் அரசு பேருந்து ஓட்டுநர் கைது. பேருந்தை இயக்குவதற்கு முன்பாக உரிய முறையில் ஆய்வு செய்ய தவறிவிட்டதாக வழக்கு பதிந்து நடவடிக்கை. தென்காசி மாவட்டம் கடையம் அருகே பிரேக் பிடிக்காததால் ஆட்டோ மீது மோதிய அரசு பேருந்து. ஆட்டோவில் இருந்த பெண் கூலி தொழிலாளர்கள் காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதி. கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே சுண்டம்பட்டியில் தேவாலயத்திற்கு கிறிஸ்துமஸ் கொண்டாட சென்றவர்கள் வீடுகளாக பார்த்து கொள்ளை சம்பவம். ஸ்டார் விளக்கு தொங்கிய 5 வீடுகளில் இருந்த 30 பவுன் நகை, 1 கிலோ வெள்ளி, பணம் திருட்டு. இருசக்கர வாகனங்களில் இடியாப்பம் விற்பனை செய்பவர்களுக்கு இனி உணவு பாதுகாப்புத்துறையின் உரிமம் கட்டாயம். காய்ச்சல், நோய் தொற்று பாதிப்பு, நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பவர்கள் விற்பனையில் ஈடுபட வேண்டாம் என அறிவுரை. சேலத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தரப்பினர் நடத்தும் பொதுக்குழு செயற்குழுவுக்கு எதிராக அன்புமணி தரப்பு புகார். பாமகவின் கொடியை பயன்படுத்த அனுமதி அளிக்க கூடாது என காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் மனு. சேலத்தில் 29ஆம் தேதி திட்டமிட்டபடி செயற்குழு பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என GK மணி திட்டவட்டம். கூட்டணி குறித்த அறிவிப்பு வெளியாகும் எனவும் எதிர்பார்ப்பு. இந்த செயற்குழுவும் பொதுக்குழுவும் திட்டமிட்டபடி சரியாக நடக்கும். குறிப்பாக மருத்துவரையா அவர்கள் இந்த செயற்குழு பொதுக்குழுவில் கூட்டணி குறித்து அறிவிப்பார்கள் என்று தமிழ்நாடு அளவிலும் தேசிய அளவிலும் பார்க்கப்படுகிற ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாக கருதப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்ட தவிக நிர்வாகி அஜிதா ஆக்னல் அளவுக்கு அதிகமாக தூக்க மாத்திரை சாப்பிட்டு தற்கொலை முயற்சி. தூத்துக்குடியில் தனியார் மருத்துவமனையில் அஜிதா ஆக்னல் சிகிச்சை பெற்று வருவதாக தகவல். முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் 101வது பிறந்த நாளையொட்டி டெல்லியில் உள்ள நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் மரியாதை. பிரதமர், மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோரும் மலர் தூவி அஞ்சலி. நாட்டையை நடுங்க வைத்த உன்னாவ் கூட்டுப்பாலியல் வன்கொடுமை வழக்கில் பாஜக முன்னாள் MLAவின் ஆயுள் தண்டனை நிறுத்தி வைப்பு. டெல்லி உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்போவதாக பாதிக்கப்பட்ட இளம் பெண் அறிவிப்பு. 17 ஆண்டுகளுக்கு முன்பு லண்டனுக்கு சென்று தஞ்சமடைந்த வங்கதேச முன்னாள் பிரதமர் கலிதா ஜியாவின் மகன் தாரிக் ரஹ்மான் பெரும் பதற்றத்திற்கு இடையே மீண்டும் நாடு திரும்பியுள்ளதால் பலத்த பாதுகாப்பு. ஜெர்மன் தலைநகர் பெர்லினில் பாரம்பரிய கிறிஸ்துமஸ் குளியல். நீலகிரி மாவட்டம் உதகையில் இரவில் அதிகரித்த உறைபனி. காலை சூரிய ஒளிப்பட்டதும் ஆவியான ரம்மியமான காட்சி. குளிர் நடுங்கினாலும் பனி மேல் எழும்புவதைக் கண்டு சுற்றுலா பயணிகள் ஆனந்தம். கடும் உறைபனியால் உறைந்த கொடைக்கானல் மலைப்பகுதிகள் குட்டி காஷ்மீர் போல் காணப்படுவதால் சுற்றுலா பயணிகள் வியப்பு. கிறிஸ்துமஸ் மற்றும் தொடர் விடுமுறை காரணமாக சுற்றுலா தலங்களில் அலைமோதிய கூட்டம். ஏற்காடு, கொடைக்கானல், திருப்பரப்பு, ஈரோடு, கொடிவேரி தடுப்பணையில் பயணிகள் குவிந்து உற்சாகம்.